विनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगन्धिनि कैटभभन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते श्री विद्योपासनासक्तम श्री विद्यापीठभूषणम श्री विद्याபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். பழனிக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய அருமையான இந்த பொழுதிலே எம்பெருமானுடைய அருமையான படை வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நாம் பழனியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பழனி என்று சொன்னாலே நமக்கு பழம் நீ என்று சொல்லக்கூடிய அருமையான ஔவையாருடைய திருவாக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவையாரை சோதித்தார் முருகப்பெருமான். சுட்ட பழம் என்று சொன்னால் என்ன, சுடாத பழம் என்று சொன்னால் என்ன, பழத்திலே எப்படி இத்தனை வித்தியாசம் இருக்கும் என்று ஔவை யோசிக்கிறாள். எல்லாம் தெரிந்தவளாக இருக்கிறாள். ஒரு சின்ன விஷயத்திலே முருகப்பெருமானிடத்திலே தோற்று போய் நிற்கிறாள். நம்மை தோற்கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஞானவான் யார் என்று யோசிக்கிறாள் அவ்வை. அப்பொழுதுதான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். ஔவையார் சொல்லுகிறார், நீயே பழம், நீயே ஞானப்பழம். அப்படி ஞானப்பழமாக கனிந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நவபாஷாணத்தினாலே செய்யக்கூடிய அருமையான சிலை வடிவமாக இருக்கிறார். அருளாடியார் சாமியாடி செட்டியார் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா தலங்களிலும் இறைவனுடைய திருவுருவத்தை செய்து பிறகு அதற்கு உயிரூட்டுவார்கள். அதற்கு ஸ்பர்சாகுதி என்று பெயர். யாகசாலை நடக்கிற பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த நாளிலே விடியற் காலையிலே நடைபெறக்கூடிய சடங்கு ஸ்பர்சாகுதி. அங்கே ஹோமத்திலே இருந்து மிக அற்புதமான மந்திரங்களின் மூலமாக பட்டுக்கயிறு, தர்பை ஆகியவற்றை ஒன்று திரட்டி எம்பெருமானுடைய திருமேனியோடு இணைத்து யாகசாலையிலிருந்து பூர்ணாகுதி ஆகக்கூடிய அந்த நெய்யை கொண்டு போய் எம்பெருமானுடைய திருமுடியிலே செலுத்தி இங்கே இருந்து அங்கே மிக சிறப்பாக உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி ஸ்பர்சாகுதி. ஆனால் பழனியை பொறுத்த வரைக்கும் போகருக்கு எம்பெருமான் அருமையான ஒளி வடிவாக காட்சி தந்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஒரு மேனியாகி என்று சொல்வார் கச்சியப்பர். அப்படி பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஒரு மேனியானது. அதற்கு என்ன வந்தது என்று சொன்னால், கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்வார் கச்சியப்பர். அப்படி உலகம் உய்வதற்காக அங்கே மிக அற்புதமாக காட்சி கொடுத்தார். அந்த அற்புதமான காட்சி, அந்த ஒளி வடிவம் இருக்கிறதே, அந்த ஒளி வடிவத்தை நமக்காக நவபாஷாணம் கொண்டு சிற்பமாக வடித்து தந்தார். அங்கே அவருக்கு மிக அருமையான ஜீவ சமாதி அங்கே இருக்கிறது. எல்லா ஆலயங்களிலும் சிலையை செய்து உயிர் கொடுப்பார்கள். அங்கே உயிர் கொடுத்த பிறகு, அதாவது உயிராக காட்சி தந்த, ஒளியாக காட்சி தந்த எம்பெருமானுக்கு சிலை பிறகு போகராலே அமைக்க பெற்றது. போகராலே அமைக்கப்பட்ட நவபாஷாணம், நவபாஷாணம் என்று சொன்னால் 9 விதமான விஷத்தன்மை வாய்ந்த மூலிகைகளை மிக சிறப்பாக ஒன்று சேர்த்து 9 விஷத்தையும் முறித்து
அங்கே நமக்காக காட்சி தரக்கூடிய பழனி ஆண்டவர் சிலை ஞான தண்டாயுதபாணி. தண்டம் என்று சொன்னால் கரத்திலே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மிக சிறிய ஒரு கம்பு, அந்த கம்பை கையிலே வைத்திருப்பார்கள். அந்த தண்டத்தை கையிலே தாங்கி இருப்பதனாலே அவனுக்கு தண்டாயுதபாணி என்று பெயர். அந்த ஞான தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்திலே மிக அழகாக காட்சி தருவார். பழனி மலையிலே நாம் சென்று தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளிலே ராஜ அலங்காரம் மிக அற்புதமான அலங்காரம். அங்கேயேதான் போகருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். போகர் பூஜை செய்த மரகத லிங்கம் இருக்கிறது. புவனேஸ்வரி அம்மன், போகர் பூஜை செய்த அம்பாளுடைய திருநாமம். அந்த புவனேஸ்வரி அம்மனும் மரகத லிங்கம் இருக்கக்கூடிய சன்னிதானத்தின் கீழே இன்றைக்குமாக முருகப்பெருமானுடைய திருநாமத்தை ஒலித்து கொண்டே இருக்கிறார் பழனி ஆண்டவருடைய திருச்சன்னதி. பழனி இருக்கிறதே எல்லோருக்கும் ஞானம் தரக்கூடியது. நாம் முதல் படை வீட்டிலே உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். இரண்டாம் படை வீட்டிலே நமக்கு எல்லா வசதிகளும் வர வேண்டும் என்று திருச்செந்தூரில் பிரார்த்தித்தோம். மூன்றாம் படை வீட்டிலே நாம் பிரார்த்திக்க வேண்டியது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொதுவாகவே பணம் அல்லது செல்வம் அல்லது செழிப்பு வந்துவிட்டால் மனிதனை வியாதி தொடர்த்தி கொண்டே வருகிறது. இதற்கு என்ன மூல காரணம் என்று சொன்னால் வினைகள் தான் காரணம். பல பிறவிகளிலே வினைகள் செய்திருக்கிறோம். ஆகையினாலே தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். அப்படி வினை ஓடவிடக்கூடிய கதிர்வேலாக எம்பெருமான் பழனி ஆண்டவன் காட்சி தருகிறான். வினையும் வியாதியும் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய தலம் பழனி. அந்த பழனிக்கு சென்றால் எத்தகைய வியாதியும் தீர்ந்துவிடும். எவ்வளவு ஏதாவது மிகப்பெரிய சிக்கல் வாழ்க்கையில் வந்தால் நாம் உடனடியாக ஓடி சென்று தரிசிக்க வேண்டிய தலம் பழனி. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று அமர்ந்த மலை அழகான பழனி மலை என்று சொல்லுவார் கவியரசர். அந்த ஆண்டியின் கோலமுற்று அமர்ந்த மலையாக இருக்கக்கூடிய பழனி மலையிலே எம்பெருமான் காட்சி தருகிறார். இடும்பன் காவடி சுமந்து வந்த அருமையான மலை. சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய இரண்டு மலைகளை தோளிலே காவடி போலே சுமந்து கொண்டு பொதிகை மலையிலே தன்னுடைய குருநாதர் அகத்தியரை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே கீழே வைத்த பொழுது எம்பெருமான் அந்த சக்திகிரி மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் என்று சொல்லுவார்கள். அப்படி சக்திகிரி மீது ஏறி அமர்ந்து கொண்ட அருமையான கோலத்திலே எம்பெருமான் காட்சி தருகிறார். இடும்பனுக்காக அருமையான கோவில் அங்கே இருக்கிறது. காவடிக்கு முன்னவனே கைவேளான் நம் முருகன் சேவடிக்கு கீழ் நின்றருளும் செம்மலே மேவும் இடும்பையெல்லாம் தீர்ப்பாய் இடும்பா நீ எம்மை அடும்பகையை வெல்ல அருள் என்று சொல்வார்கள். அப்படி இடும்பனுக்கான சந்நிதி இருக்கக்கூடிய அந்த பழனிமலையை நோக்கித்தான் நாம் மிக சிறப்பாக பாத யாத்திரை செல்கிறோம். கீழே விநாயகப் பெருமானை வணங்கி மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த படிகளிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. படிப்படியாக நாம் ஆண்டவனை நோக்கி செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையிலே நிலை உயர வேண்டும். அப்படி நிலை உயர்வதற்கு நாம் நிலையாக இருக்கக்கூடிய என்றைக்கும் உலகத்திலே நிலைத்திருக்கவன் யார் என்று கேட்டால் கடவுள் மட்டும்தான். அப்படி நின்றும் நிலைத்திருக்கக்கூடிய கடவுளை நோக்கி நம்முடைய நிலையை வாழ்க்கையிலே உயர்த்துவதற்கு பழனி படிகள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றன. அப்படி பாடமாக சொல்லித்தரக்கூடிய அந்த படிகளிலே ஏறி சொல்லுகிற பொழுதெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பாடிக்கொண்டே போகிறோம். உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரனே என்று சொல்லுவார்கள். அப்படி மிக சிறப்பு வாய்ந்த பழனிமலை, பழனிமலைக்கே உரிய பஞ்சாமிர்தம், பழனிமலைக்கே உரிய காவடி, அப்படி எல்லா நன்மைகளும் அள்ளித்தரக்கூடிய பழனிமலையிலே நம்முடைய முன்ஜென்ம வினையும் வியாதியும் தீர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில மகா சுவாமிகளோட திருச்சி விஜயத்தை பத்தி பார்த்தோம். அந்த திருச்சியில பொன்மலை கஷேத்திரத்துல மகாபிரியவா போனதை பத்தி பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய சாரதா தேவி பஜனை மண்டலி அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு சத்சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு வர இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு வரும்போது தங்கள் கையில பலவிதமான திரவியங்கள் எடுத்துட்டு வர, அதாவது மகா சுவாமிகளுக்கு அணிவிக்கிறதுக்காக அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக புஷ்ப மாலைகள், பழங்கள், பலவிதமான வஸ்துக்களை எடுத்துட்டு வர காஞ்சி மடத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லா குளியல்களையெல்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்ச பிறகு இவ எல்லாம் ஒரு குரூப்பா மகா சுவாமிகளை பார்க்கறதுக்கு போனா
அங்கே கூட்டமான கூட்டம். மகா சுவாமிகளை உடனே தரிசனம் பண்ண முடியல. அங்கே இருக்கிற பல அன்பர்களை அந்த நேரத்தில் நீங்கள் காமாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, இங்கே கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னு சில பக்தர்கள் அனுப்பிச்சு வைக்கிறா. அதில் பல பக்தர்கள் கிளம்பி என்ன பண்ணுறா, இப்போ மகா சுவாமிகளை பார்க்க முடியாது, கூட்டம் நிறையா இருக்கு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போச்சுன்னா பெரியவாளர் சுலபமாக தரிசனம் பண்ணலாம், இந்த நேரத்தில் நம்ம காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இங்கிருந்து புறப்பட்டு நேர காமாட்சி அம்மனோட கோவிலுக்கு போகிறார். அதே போல இந்த சாரதா தேவி பஜனை மண்டலி அங்கத்தினர்கள் அத்தனை பேருமே ஆகா மகா சுவாமிகளை நம்ம வந்த உடனே பார்க்க முடியலையே, அந்த கலியுக தெய்வத்தை பார்த்து சமர்ப்பிக்கலான்னு பலவிதமான வஸ்துக்களை கொண்டு வந்தோம், பூக்களை கொண்டு வந்தோம், பழங்களை கொண்டு வந்தோம், முந்திரி திராட்சை போன்ற வகையறாக்களை கொண்டு வந்தோம். இதை உடனே சமர்ப்பிச்சு அந்த மகானோட திருவடி பணிந்து வணங்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோட மனசுல ஒரு எண்ணத்தோட சரி காமாட்சி அம்மனை தான் பார்த்துட்டு வந்துடுவோமே, காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுவோமே அப்படின்னு இங்க வர. இந்த காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு முன்னால நிற்கிற வரைக்குமே அவளுக்கு மகா சுவாமிகள் தான் மனசுல இருக்கா. ஆகா மகா சுவாமிகளை தரிசிக்கலையே, மகா சுவாமிகளுக்காக கொண்டு வந்த பொருட்களை நாம சுமந்து இந்த சந்நிதிக்கு வந்திருக்கோமே, இந்த சந்நிதிக்கு முன்னால வச்சுட்டு இருக்கோமே, இதெல்லாம் மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பிச்சாச்சுன்னா நம்ம அழகா வெறுங்கையோடு வந்து இந்த அம்மனை வணங்கலாமே, இந்த வஸ்துக்களை இந்த அம்மன் சந்நிதிக்கு முன்னால வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறா. அப்படி நினைக்கும் போது அந்த நேரம் பார்த்து ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரன்னு ஒரு கோஷம் கேட்கறது. இவ எல்லாம் திரும்பி பார்க்கறா. இந்த சாரதா தேவி பஜனை மண்டலி அங்கத்தினர்கள் அத்தனை பேருமே எங்கடா இந்த கோஷம் வருதுன்னு திரும்பி பார்த்தா யாரை பார்க்காம இங்க காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு வந்தாலோ அந்த தெய்வம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது காஞ்சி மகா சுவாமிகள் திடீர்னு காமாட்சியை தரிசனம் பண்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்கா. இந்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே தாங்க முடியாத ஆச்சரியம். அவ வியப்பின் உச்சிக்கு போயாச்சு. ஆகா அந்த இடத்துல நம்ம மகானை பார்க்க முடியலையே அப்படின்றத மனசுல வச்சுண்டு இந்த காமாட்சி அம்மனுக்கு முன்னால நிற்கிறோம். இது தெரிஞ்சோ என்னமோ அந்த மகானே நமக்கு காமாட்சிக்கு முன்னால தரிசனம் கொடுக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்துட்டாரே அப்படிங்கிற ஆனந்தத்துல இந்த உறுப்பினர்கள் பல பேருக்கு கண்ணில் ஜலம் வர ஆரம்பிச்சு கொடுத்து. இந்த சுப்பிரமணியமும் தன்னோட மனைவியோட வந்திருந்தார். அன்றைய தினம் நம்ம சுப்பிரமணியம் பார்த்தோம் இல்லையா, பொன்மலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுல அந்த சுப்பிரமணியம் தன்னோட மனைவியோட இங்க வந்திருந்தார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆகா இந்த மகான் அங்க தரிசிக்க விட்டதோட ஒரு பலன் என்னன்னா நம்ம ரெட்டிப்பு மகிழ்ச்சியா கிடைச்சுடுத்து. தெய்வத்தோட சந்நிதியில அதாவது காமாட்சியோட சந்நிதியிலே மகா சுவாமிகளையும் வச்சு பார்க்கிறோமே அப்படின்னு நினைச்சுண்டு மகா சுவாமிகள் வர்ற வழியை பார்த்துட்டு இருக்கா. மகா சுவாமிகள் வந்துட்டு இருக்கா காமாட்சியை தரிசனம் பண்ண. இவெல்லாம் ஓரமா நிற்கிறா. மகா சுவாமிகள் வரும்போது இந்த பக்தர்கள்லாம் பலவிதமான பொருட்களை கையில் வச்சுட்டு இருக்கான்னு நம்ம பார்த்தோம். அதாவது மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய திரவியங்களை சமர்ப்பிக்க முடியாம இங்க எடுத்துன்னு வந்துட்டா. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது சுப்பிரமணியத்துக்கு பக்கத்துல அவரோட மனைவி கமலா நின்று இருக்கா. அந்த கமலா தன்னோட கையில ஒரு துளசி மாலை வச்சுட்டு இருக்கா, ஒரு அழகான துளசி மாலை. இந்த துளசி மாலை எப்படி அப்படின்னா அவாத்து கொல்லையில நிறைய துளசி செடிகள் உண்டு. அந்த துளசி செடிகள்லேருந்து ரொம்ப ஆச்சார சுத்தமா ஒவ்வொரு துளசி இலையா பறிச்சு அதை வச்சு ஒரு அழகான மாலையை கட்டி இந்த மாலையை ரொம்ப மடியா தயார் பண்ணி எங்கேயும் பூமியில படாம வேற எந்த விதமான ஒரு ஆச்சார தோஷமும் இல்லாம அந்த மாலையை தயார் பண்ணி இந்த மாலையை மகா சுவாமிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொன்மலையிலேருந்து கொண்டு வந்திருக்கா. அந்த மாலையை கமலா கையில வச்சுட்டு இருக்கா சுப்பிரமணியத்துக்கு பக்கத்துல. இந்த மாலையை கையில வச்சுட்டு இருக்கும்போது கமலாவுக்கு ஒரு எண்ணம், ஆகா இந்த மாலையை நம்ம ரொம்ப ஆச்சார சுத்தமா தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இந்த ஒவ்வொரு துளசியா நாமளே பொறிச்சு நாமளே அதை ஒரு அழகான மாலையா கட்டி இந்த மகானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். மகா சுவாமிகள்ன்றது சர்வேஸ்வர சுரூபம்னு சொல்லுவா, நாராயண அம்சம் அப்படின்னு சொல்லுவா. அந்த நாராயண சுரூபமா விளங்கக்கூடிய
அந்த மகா சுவாமிகளுக்கு இந்த துளசி மாலையை கொடுக்கணும்னு கொண்டு வந்தோம். மடத்துல கொடுக்க முடியல. இந்த காமாட்சி அம்மன் சன்னதிக்கு முன்னால இதை கையில வச்சுட்டு இருக்கோம். இந்த வேளையில மகா சுவாமிகளுக்கு இதை கொடுத்தா எப்படி இருக்கும், அல்லது மகா சுவாமிகளே இந்த மாலையை நம்ம கிட்டேந்து வாங்கிண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கமலாவோட மனசுல ஓட ஆரம்பிச்சது. அந்த மகானுக்கு இதுதான வேலை. எந்த பக்தாள் தன்னை பத்தி என்ன நினைக்கிறா, ஒரு அபரிமிதமான நம்பிக்கையோட தன்னோட பக்தர்கள் மனசுல என்ன எண்ணத்தோட இருக்கா அப்படிங்கிறது மகா சுவாமிகளுக்கு எந்த காலகட்டத்திலையும் தெரியாமல் போனது கிடையாது. அந்த மகா சுவாமிகள் என்ன பண்றார், இந்த கமலா மாலையை கையில வச்சுட்டு இருக்கா. மகா சுவாமிகள் வந்துட்டு இருக்கார். கமலாவோட கோரிக்கை மகா சுவாமிகளுக்கு போச்சா அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு முன்னால தன்னோட கையில அந்த துளசி மாலையை வச்சுண்டு கமலா நிற்கிறார். பக்கத்துல அந்த கமலாவோட கணவர் சுப்பிரமணியம் நிற்கிறார். இந்த மாலை மகா சுவாமிகளுக்கு சேரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா நினைக்கிற கமலா அம்மா. மகா சுவாமிகள் வரார். விறுவிறுன்னு மகா சுவாமிகள் வரும்போது பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த எப்படி அந்த கமலாவோட மனசுல இருக்கிறது மகா சுவாமிகளுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது. மகா சுவாமிகள் அங்க நிற்கிறார் முன்னால. அந்த கமலாவை பார்த்து கையை நீட்டுறார். மகா சுவாமிகள் தன்னோட கையை நீட்டுறார். தன்னோட திருக்கரங்களை அந்த தெய்வம் நீட்டுறது கமலாவை நோக்கி. அந்த கமலாவுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஏன்னா அந்த கமலா கையில அப்ப இருக்கக்கூடிய ஒரே வஸ்து அந்த துளசி மாலை மட்டும்தான். அந்த கமலாவுக்கு முன்னாடி கையை நீட்டும் போது அந்த கமலா என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணுல ஜலம் தாரையா வழிய வழிய அந்த துளசி மாலையை ஆத்மார்த்தமா மகா சுவாமிகள் கையில கொடுக்கிறார். மகா சுவாமிகள் அந்த மாலையை வாங்கி தன்னோட சிரசுல வச்சுக்கிறார், தன்னோட தலையில வச்சுக்கிறார். தன்னோட தலையில ஒரு ஜடாமுடிய சுத்தின மாதிரி அந்த துளசி மாலையை சுத்தி வச்சுண்டு அந்த பக்தர்களை பார்க்கறா, கமலாவை பார்க்கறா, சுப்பிரமணியத்தை பார்க்கறா. ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேர அந்த காமாட்சியோட தரிசனத்துக்காக மகா சுவாமிகள் போயிட்டார். அதாவது ஒரு பக்தரோட மனசுல பிச்சிலேருந்து புறப்பட்டு வந்திருக்கார். ஒரு ஆத்மார்த்தமா துளசியை பிச்சு அந்த துளசியை தொடுத்து அந்த ஒரு மாலையா அழகா கட்டி இது மகா சுவாமிகளுக்குன்னு வச்சு கொண்டு வரும்போது அந்த தெய்வம் எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால பார்த்தோம். மகா சுவாமிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலவாழைப்பழத்தை தேடி பிடிச்சி வாங்குறார் ஒரு அன்பர். தேடி பிடிச்சி வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும்போது எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ விதமான பழங்களை மகா சுவாமிகளுக்கு முன்னால சமர்ப்பிச்சிருந்தாலும் இந்த அன்பர் கொண்டு வந்து வச்ச அந்த மலப்பழத்தை பார்த்த உடனே மகா சுவாமிகள் அதை ஆர்வத்தோடு எடுத்து அந்த சீப்பிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அந்த பக்தர் இருக்கும்போது அவரோட கண்ணுக்கு எதிர்க்க சாப்பிட்டார்னு பார்த்தோம். மகா சுவாமிகள் எப்பவுமே அந்த பக்தர்களோட மனசு குளிரணும். தன்னை பரிபூர்ணமா நம்பி ஒருத்தர் வந்திருக்கார் தன் சந்நிதிக்கு அப்படின்னா அவருக்கு எல்லா விதமான பேர்களும் கிடைக்கணும், எல்லா விதமான அனுகிரகம் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பண்ணியிருக்கார் மகா சுவாமிகள். அந்த பக்தர்களுக்கு அவ்வளவு அனுகிரகம் மகா சுவாமிகள் எப்படி பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை பரிபூர்ணமான அந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரப்பட்டு இவர்களுக்கு இதை கொடுத்து ஆகணும், இந்த அனுகிரகத்தை அவர்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ மேலீட்டில் மகா சுவாமிகள் திகைக்க வைக்கிற அளவுக்கு அந்த பக்தர்களுக்கு பண்ணியிருக்கார். இது மகா சுவாமிகளுக்கு இந்த ஒரு சம்பவம்னு கிடையாது. மகா சுவாமிகள் காலத்தில் எங்கெங்கிருந்தோ பக்தர்கள் எத்தனையோ ஏழைப்பட்ட அன்பர்கள் காஞ்சி ஸ்ரீடத்துக்கு இது போன்ற நிலையில வந்தாலும் அவர்களோட மனசு குளிரும்படியான அந்த நிகழ்வுகளை மகா சுவாமிகள் பண்ணியிருக்கார். மகா சுவாமிகள் இது மட்டும் கிடையாது. ஒரு பக்தர் தன்னோட சந்நிதிக்கு வந்தார்னா அவர் மனசுல ஒரு உண்மையான நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரப்படும்படியா நடந்துக்கலாம். சில பக்தர்கள் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா
அவர்கள் மனசுல சில விதண்டாவாதமான எண்ணங்கள் இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா இதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த அன்பர்கள் எப்படின்னா மகா சுவாமிகளை பார்த்தோன்னா ஒரு சன்னியாசி தானே அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனோபாவம் ஒண்ணு. இந்த சன்னியாசியை பார்க்க இத்தனை பேர் தேடி வராளே, இவர்கிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, பல வெளிநாடுகள்லேருந்தும் பலதரப்பட்ட இடங்கள்லேருந்தும் பல பக்தர்கள் வராளே, இவருக்கெல்லாம் என்ன பாஷை தெரியும், என்ன மொழி தெரியும், இவருக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் மூன்றாவது. இவர்கள் இந்த எண்ணங்களுடைய மகா சுவாமிகள் முன்னால வந்து மகா சுவாமிகளை கொஞ்சம் அலட்சிய பாவனையோட பார்க்கறது வழக்கம். இதே போன்ற ஒரு சம்பவம் மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் நடந்தது. அமெரிக்காவிலிருந்து ஒரு குடும்பம் மகா சுவாமிகளை தரிசிக்க வந்தது. இந்த குடும்பம் மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் பாத்தியதப்பட்ட குடும்பம், மகா சுவாமிகளை தெய்வமா வணங்குற குடும்பம். இந்த குடும்பம் மட்டும் வந்து மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணினா பிரச்சனை கிடையாது. இவ வரும்போது என்ன பண்ணிட்டான்னா, இவ குடும்பத்துக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒரு ஆசாமிய அமெரிக்காவிலேருந்து இங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டா. அந்த அன்பரையும் மடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அப்பதான் மடத்துல கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள்லாம் நடந்தது. என்ன நடந்தது, இந்த புதிய அன்பர் எப்படி நடந்துட்டார் மடத்துல அப்படிங்கிற இந்த தொடர் நிகழ்வை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.